இடைத்தேர்தல் முடிவுகள் மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து மிக துல்லியமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி உண்மை தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை 5 சுற்றுகள் தற்போது எண்ணப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 33,000 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு 6,434 வாக்குகள் இதுவரைக்கும் கிடைத்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலவரத்தில் அந்த பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை நெறியாளர் கார்த்திகை செல்வன் பகுப்பாய்வு செய்து வழங்கி இருந்தார். எந்தெந்த அடிப்படையில் நாம் தமிழருக்கு வாக்கு சதவீதம் போகிறது, அதே போன்று திமுக கூட்டணிக்கு எப்படி வாக்கு கிடைக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களை பேசியிருந்தார். அதே போன்று டெல்லி சட்டமன்ற தேர்தலை பார்க்கும் பொழுது அதிலும் மிக குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. முன்னணி நிலவரங்கள் தற்போது மாறி இருக்கிறது. ஆம் ஆத்மி 29 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா 41 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அடிப்படையான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இதுபோன்று இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்பது குறித்த மேஜிக் வால் பகுப்பாய்வு விவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பாஜகவை சேர்ந்த திரு அர்ஜுனமூர்த்தி இணைகிறார். அதே போன்று காங்கிரஸில் இருந்து திரு சிவராஜசேகர் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் நம்மோடு இந்த அமர்வில் இணைந்திருக்கிறார். பொன்ராஜ் அவர்களும் இந்த அமர்வில் நம்மோடு தொடர இருக்கிறார். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக டெல்லி தேர்தல் நிலவரம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னிலையில் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. ஆம் ஆத்மி இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. டெல்லியில் பாஜக ஆட்சி அமையுமேயானால் அது தேசத்திற்கான ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. நியாயமான முறையில் இந்த தேர்தல், டெல்லியிலே நடைபெற்ற தேர்தல் நடந்திருக்குமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது. இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை. காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி. திரு சிவராஜசேகர், நான் உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். திருமாவளவனுடைய இந்த கருத்து அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி ஒரு கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்கலாம்? ஆம் ஆத்மிக்கு இப்படி ஒரு பின்னடைவு ஏற்படும் எதிர்பார்க்கலன்னு குறிப்பிடுறார். தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கருத்து உண்மையிலேயே யோசிக்கப்பட வேண்டிய, வரவேற்க வேண்டிய ஒரு கருத்து. அது எல்லா தலைவர்களுமே எல்லா இடத்துலையுமே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் அதை பின்பற்றுவார்களே. ஆனால் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற ஒரு வல்லமை படைத்த ஒரு கூட்டணி கண்டிப்பாக இந்தியா கூட்டணி அமையும். ஆனால் சில இடங்களில் தேர்தல் நிலை என்று வருகிற போது அந்தந்த மாநிலங்களினுடைய இதுக்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் பேரியக்கம் தன்னை மீண்டும் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அங்கே டெல்லியில் இழந்திருக்கிறோம். அதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் இருக்கிறது. எனவே அந்த வகையில் அந்தந்த மாநிலங்களினுடைய நலன்களை வைத்து பார்க்கிற போது காங்கிரஸ் பேரியக்கம் அந்த இடத்திலே தலைவர் எடுத்த முடிவு என்பது அதையொட்டித்தான் இருந்ததே தவிர இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நிச்சயம் காங்கிரஸுக்கு கிடையாது. தேசிய அளவில் வருகிற போது பொது எதிரியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி மீண்டும்
அது இல்ல இந்த வலிமையாக இருக்கணும். ஸ்பிளிட் வந்து ஓட் ஷேரை வந்து பெருமளவுல பாதிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, தனித்து போட்டியிட்டது? இல்லை, கண்டிப்பாக நாங்கள் கடந்த முறை பெற்றதை விட இந்த முறை நாங்கள் ஒரு 7% அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஒரு இடத்துல நாங்கள் முன்னணியில் இருந்ததாக பார்த்தோம். இப்போது அது அந்த இடத்துல கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதாக பார்க்கிறோம். ஆனால் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை 7% வாக்குகள் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை என்பது எங்களை பொறுத்தளவில் ஊழல் எதிராக ஒரு இயக்கத்தை கண்டு ஒரு ஆட்சிக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காலத்தின் கோலம் அவர் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டு அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். எங்களை பொறுத்தளவில் எப்படி அங்கே மாசு படிந்திருக்கிறதோ, காற்றிலே கலந்திருக்கிற மாசு போல அங்கே பிஜேபியாலும் ஆம் ஆத்மியாலும் ஏற்பட்டிருக்கிற மாசை துடைத்தெறிய வேண்டிய பொறுப்பு காங்கிரஸுக்கு இருக்கிற காரணத்தினால அந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த தேர்தலிலே தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் தேசிய அரசியல் தேச நலன் என்று வருகிற போது பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற வேண்டும். மாநில கட்சிகள் அதற்கு துணையாகவும் இருக்க வேண்டும். மாநில கட்சிகளுடைய துணையோடு அது ஒரு வரும் கூட்டணியாக இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேசிய அளவிலான பார்வை. ரைட். இப்போ அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 5வது சுற்றில் 37,000 வாக்குகளை கடந்திருக்கிறார். 5வது சுற்றின் முடிவில் சந்திரகுமார் 37,001 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இதேபோல் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி 7,668 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 சுற்று முடிவில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீத நிலவரங்கள் நமக்கு கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மை தகவல்களை துல்லியமாக உடனுக்குடன் நாம் வழங்கி வருகிறோம். 5வது சுற்றின் முடிவில் திமுக வேட்பாளர் 37,000 வாக்குகளை கடந்திருக்கிறார். இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பொன்ராஜ், இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலினுடைய தற்போதைய நிலவரம் அப்படிங்கிறது எதை உணர்த்துறதா இருக்கு? இது கிட்டத்தட்ட 64% வாக்குகள் பெற்ற திமுக இன்றைக்கு 80% வாக்குகளை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 6% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 12% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இல்லை. 25% வாக்குகளை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இல்லை. அப்போ இன்னைக்கு அந்த 25%ல் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% வாக்குகள் பிஜேபி வாக்குகள் நாம் தமிழரை நோக்கி சென்றிருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. அது பிஜேபி வாக்குகள்னு மட்டும் எடுத்துக்க முடியுமா? அதுதான் அப்படிதான் போயிருக்கு. இல்லைன்னா பெரும்பாலான வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் தான். கிட்டத்தட்ட 20% வாக்குகள் 15%லிருந்து 20% வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் இது சென்றிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இனி போக போக தெரியும் எந்த அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளையும் பிஜேபி வாக்குகளையும் நாம்